இப்படிலாம் கூட ஸ்கேம் பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஷாக்காகவும் இருந்துச்சு. அது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? 2 டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ப்ரௌனி ஆர்டர் கேட்குற மாதிரி ஒரு என்கொயரி வந்திருந்தது. நானும் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரௌனிஸ் இருக்குது அதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணி கிளியராக சென்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த மெசேஜே நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. நானும் கேஷுவலாக ஓ நைஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆர்மியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபேக்கான ஐடி கார்டும் அனுப்பியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. எனக்கு 1/2 kg கிளாசிக் ப்ரௌனி வேணும், சென்ட் ஜிபே நம்பர்னு கேட்டிருந்தாங்க. நானும் நம்பர் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஜிபேயில் சவுண்டு வந்துச்சு. பேமெண்ட் வந்தால் ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, 4999 பெய்டுன்னு சொல்லிட்டு டைப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க நம்மளை ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் 499 பே பண்ணுறதுக்கு பதிலாக 4999 பே பண்ணிவிட்டு எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் உடனே ரீஃபண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு மெசேஜ் பண்ணாங்க. ஆர் யூ ஃப்ராடுன்னு ஒரே மெசேஜ் தான் அனுப்பியிருந்தேன். உடனே நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு செகண்ட் நான் அதை கவனிக்காமல் நான் ரீஃபண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டோட்டலாக லாஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கேம் இப்போ நிறைய நடக்குது. அதனால ஒரு முறைக்கு 2 முறை பேமெண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஆர்டராக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.